விருச்சிகம் ராசி நேயர்களே வணக்கம். இந்த வீடியோவில் உங்களுக்கு மிக முக்கியமான தகவல்களை சொல்ல இருக்கிறேன். நடப்பு குரு பெயர்ச்சியில் அனைவருமே விருச்சிக ராசிக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லி இருப்பதை பார்த்திருப்பீர்கள். ஆனால் தற்சமயம் குரு பெயர்ச்சிக்கு பிறகு இன்னும் ஏன் சிரமங்கள் தொடர்கிறது போன்ற கேள்விகளை விருச்சிக ராசியினர் அதிகம் கேட்கிறீர்கள். உண்மைதான், தற்சமயம் உங்களுக்கு குரு பகவான் மிகச்சிறந்த இடத்தில் தான் இருக்கிறார். 9ஆம் இட குரு விருச்சிக ராசிக்கு அதிகமான நல்ல பலன்களை செய்யும் தான். அதிலும் இவர் உச்ச குரு ஆவார். கடந்த ஒரு வருடம் உங்களுக்கு 8ஆம் இடமான அஷ்டமத்தில் இருந்தார் இந்த குரு பகவான். அஷ்டம குருவில் எந்த நல்லதும் நடக்காமல் வேலையானாலும் கல்வியானாலும் போட்டித் தேர்வுகளானாலும் காதல் திருமணம் குடும்பம் போன்றவற்றில் என விருச்சிக ராசியினர் பல பிரச்சனைகளையும் பல அவமானங்களையும் சந்தித்து வந்தீர்கள். தற்சமய நிலை என்று பார்த்தால் நல்ல காலம் விருச்சிக ராசிக்கு பிறந்துவிட்டது. இருந்தாலும் பலரும் உங்களிடம் பகையை வளர்த்துக் கொள்ளும் நிலையெல்லாம் தற்சமயம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்களே பகைக்க விரும்பாவிட்டாலும் பலரும் உங்களிடம் இருந்து விலகிச் செல்லும் நிலைகளை தற்சமயம் சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். ஒட்டுமொத்த சூழலும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு எதிராக திரும்புவதை போன்ற ஒரு உணர்வை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதற்கான காரணமும் இதற்கான தீர்வு எப்போது என்பதையும் இந்த வீடியோவில் சொல்ல இருக்கிறேன். நான் இதற்கு முன் விருச்சிக ராசி வீடியோக்களில் சொன்னது போல ஜென்ம ராசியிலோ 8ஆம் இடத்திலோ கிரகங்கள் பயணிக்கும் போது பலன்கள் சற்று கடினமாக இருக்கும். அந்த வகையில் 8ஆம் இடத்தில்